நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்த அதிரடியை சொல்லணும்னா ஒரே ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அதை கண்டினியூ பண்ணலாம். ராகுல் டிராவிட் ராஜஸ்தானோட கோச். அவரு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு தான் கைட் பண்ணாரு கால் அடிபட்டதுனால. இன்னைக்கு சூரியவன்சி ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு வீல் சேர்ல இருந்து எழுந்து நின்று கை தட்டினதை பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அபாரமா ஆடினாரு சூரியவன்சி. இன்னைக்கு ஆர்ஆர் vs ஜிடி மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, குஜராத்ல எப்ப பாரு பூகம்பம் புயல் இதெல்லாம் வரும் அடிக்கடி. ஆனா இந்த மாதிரி ஒரு பூகம்பம் புயலும் குஜராத் ஆட்டம் காண்பிச்சு நிஜமாவே. இந்த சின்ன இளம் புயல் நம்ம சூரியவம்சி அண்ட் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் குஜராத்தை கலக்கி விட்டாங்க. யாருமே எதிர்பாராத மேட்ச் இது. ரிசல்ட் ஈவன் நான் டிராவிடே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ரிசல்ட். அடினா இந்த மாதிரி அடி பார்த்துருக்கவே முடியாது. இது லைஃப் டைம் 1 in 100. திருப்பி இது ரிப்பீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதே டீம் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மாட்டிக்கிச்சு அவங்களுக்கு. செம்மடி ஆன்சரே இல்லை பாவம். சூரியவன்ஷி அடிச்சதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா ஒரு ஸ்டேட் பார்த்தேன், அதை கேட்காம போனா சரியா இருக்காது. சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் 50 ரன் அடிச்சார் இல்லையா, அதுல 38% ஆஃப் ரன்ஸ் அவருடைய எரர் ஷாட்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் பார்த்தேன். நீங்க நோட் பண்ணீங்களா? அதை அவரோட ஷாட் செலக்ஷன்லாம் எப்படி இருந்தது? பட் எதுவும் லைஃப் இருந்தது இல்லையே அவருக்கு. ஒரு கேட்ச் கூட உள்ளே அவருக்கு. இல்ல அதான் பட் அது பார்ட் ஆஃப் T20. T20 அந்த எரர் ஷாட் இல்லைன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்பே எரர் ஷாட் தான். ஓகே, இட்ஸ் நாட் a ரெகுலர் ஆர்த்தடாக்ஸ் ஷாட். அதையே வேணுன்ட்டே பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூப் அடிக்கிறாங்க. அப்ப சூரியகுமார் விக்கெட் தலைக்கு மேலே உட்காரு, இதெல்லாமே எரர் ஷாட் தான். ஓகே, ஏன்னா டெஃபினட்டா கண்ட்ரோல் 100% கண்ட்ரோல் கிடையாது. இதெல்லாம் தட் இஸ் கால்ட் எரர் ஷாட். பட் எல்லாமே கேட்ச் போய் டிராப் பண்ணாதான் நீங்க பேட் மார்க் கொடுக்க லைஃப் அந்த மாதிரி அது குறை சொல்லணும். இவ்வளோ கேட்ச் விட்டாங்க இதுக்கு நோ மேன்ஸ் லேண்ட்லாம் போய் விழுந்தாக்க ஒன்றும் கிடையாது. ஐ மீன் T20 வெரி காமன். நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல அதுவும் தெண்டுல்கர் டிராவிட் அவங்க விளையாடும் போது நீங்க சொல்லலாம் இந்த மாதிரினா எரர் ஷாட்னு சொல்லலாம். T20 அந்த பேச்சே கிடையாது. எல்லாருமே அப்படிதான் விளையாடுறாங்க. ஓகே, ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அதுல இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, ரியான் ரிக்கில்டன் வான்கடையில ஒரு 60 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுல அவருக்கு ரன்ஸ் வந்ததுல 44% இந்த மாதிரி ஷாட்ஸ்ல வந்தது, எரர்ல வந்தது அப்படின்ற மாதிரி சரி, நானும் பார்த்தேன். அது ரியான் கிட்ட அது போலர் வேற மட்டமா போட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. இது எரர் ஷாட் இருந்தா கூட போலர் ரொம்ப மோசமா போட்டாங்க. இந்த இதுல போலர் அவ்வளவு மோசமா போடல. ஈவன் நம்பர் 1 போலர் பிரசித் கிருஷ்ணாவே அடிச்சாரு ரெண்டு பேரும். அண்ட் ரஷீத் கான்லாம் சாதாரண போலர், யாரையுமே விட்டு வைக்கல. அதனால பர்ஃபெக்ட் ஹிட்டிங் தான் இது. பட் நோ மேன்ஸ் லேண்ட்ல போச்சுன்னா அதை குறை சொல்லக்கூடாது. இது பார்ட் ஆஃப் T20. ஓகே, பிளேயர் ஆஃப் த மேட்ச் சூரியவன்சிக்கு. IPL விளையாடி 3வது இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பயம் இல்ல அப்படின்ற மாதிரி, தேர் இஸ் நோ ஃபியர் அப்படின்றது ரொம்ப கரெக்ட் தான். வை நாட்? இதோட பெட்டர் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஈவன் சீசன் பிளேயரை விளையாடுறது கஷ்டம். ஸோ இவர் 3rd இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி இன்னிங்ஸ் விளையாடுறாரு. பயமரியா கன்று அது கரெக்டா இருக்கு. பட் அதுக்கும் ஒரு சரக்கு இருக்கணும். நீங்க சும்மா நானும் தைரியமா விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை. ஏன்னா 6 அடிச்சார், நிறைய 6. அந்த மோஸ்ட் ஆஃப் த 6 2வது மாடியில போய் விழுந்தது. பெரிய பெரிய 6. ஆமா, எதுவுமே பவுண்டரி லைன் தாண்டி போடல, 2வது மாடி போய் விழுந்தது. அதனால கொஸ்டினே கிடையாது. இட்ஸ் டெஃபினெட்லி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல பெருமைப்படக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இது. அவர் இதை ரொம்ப பேர் அதிகமா பேசுவாங்க. இந்த வருஷம் IPL 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் இது. ஓகே, இப்போ சாம்சன் வந்தாக்க நம்பர் 3 இறங்கணும். அவர் இடம் போச்சு. சஞ்சு சாம்சன் வந்தாக்க அந்த அளவுக்கு இவர் இடத்த பிடிச்சிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், ஜெய்ஸ்வாலே அதிரடி பண்ண நினைச்சேன். ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ஸ்பெக்டேட்டர் ஆயிட்டாரு. அவர் அடிக்கும்போது இவர் வேடிக்கை பார்த்திருந்தாரு, கை தட்டி இருந்தாரு. அவரு அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இட்ஸ் குட் ஃபார் இந்தியா. நம்ம T20க்கு இவங்கெல்லாம் வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். IPL has done a great service to Indian cricket அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொன்று சார், நிதிஷ் ராணா இன்னைக்கும் ஃபெயிலியர். ஆமா, அவர் சான்சி கிரிக்கெட்டர் சார். அவர் இஸ் நாட் ஆர்கனைஸ்ட் கிரிக்கெட்டர். ஹி வாஸ் நெவர் a certain player in any team. ஓகே, KKRல கூட அவர் விளையாடும் போது சான்சி தான். டெல்லி ரஞ்சி விளையாடுறாரு அவரு. அங்கேயும் ஒரு மாதிரி தான் விளையாடுவார் அவரு. பட் இஸ் நாட். அது அதனால தான் இவர் இதுக்கு போகல சரியா, ஆப்ஷன்ல சரியா போல.
பட் அந்த மாதிரி வந்து இஸ் நாட் ரேட்டட் as ஒன் ஆஃப் த டாப் பேட்ஸ்மேன். நான் வந்து ஜிடியோட பேட்டிங்ல இருந்தே போயிடுறேன். கில்லுக்கு அகேன்ஸ்டா ஆர்ச்சர் ரொம்ப நல்லா பால் போட்டிருக்காரு, நல்லா விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ஆர்ச்சரை கில் 4 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு, மேக்சிமம் சாய் ஃபேஸ் பண்ணாரு. இது வந்து இவங்க ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் பண்ண பிளானா, நம்ம ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு போன பிளானா, இல்ல ரியான் பராக் பண்ண தப்பா? ரியான் பராக் கையில் இது கிடையாது. ம் இது வந்து டெஃபினட்டாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ம் ம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஓப்பனிங் போலிங் வந்து ஆர்ச்சர் ரன் அப் எடுக்கிறானாக்க ஆ. இவங்க 2 பேர் பேட்டிங் போறாங்கல்ல, கில் அண்ட் சாய் சாய் சுதர்ஷன். ஆ ஆ அவன் ஆர்ச்சர் போலிங்னாக்க கில் என்ன சொல்லுவான், சாய் நீ விளையாடுமா. ஓகே ஆ ஆ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இல்ல வேற ஒரு சிராஜ் அந்த மாதிரி வேற ஒரு போலர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தீப் சர்மா போலனாக்க கில் நான் விளையாடுறேன்ப்பா. Okay. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ம் 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 ஓகே. ஒரு நான் வந்து வீக்குன்னு சொல்ல மாட்டான் பப்ளிக்கா, பட் அண்டர்ஸ்டுட் அது. ம் ம் நான் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள், யூ பிளே ஹிம் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப காலத்திலே உண்டு இது மாதிரி. அது Okay. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உண்டு. ம். கவரப் பண்ணி விடுவாங்க. நீங்க வந்து இப்போ போன டூர் ஆஸ்திரேலியன் டூர்ல சிட்னி டெஸ்ட் இந்தியா உதப்படுற ஸ்டேஜில் ம். அனுமா விஹாரியும் ம். ரவிச்சந்திரன் அஸ்வினும் மேட்சை சேவ் பண்ணுவாங்க. ம் ம் அப்போ 2 பேரும் இன்ஜர்டு, ஒரு மாதிரி நொண்டி தான் விளையாடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போலிங் நேத்தன் லயான் ரொம்ப நல்லா போட்டுருப்பார், ஆஃப் ஸ்பின்னர். 1-2 ஃபாஸ்ட் போலர் நல்லா போடுவார். ம். ஸோ இவங்க 2 பேர் பேசி வச்சிருப்பாங்க. அஸ்வின் நான் சொல்லுவார், நான் நேத்தன் லயான் நீ விளையாடிக்கிறேன், நீ வந்து அந்த ஃபாஸ்ட் போலர் விளையாடிக்கோ அப்படின்னு நான் பேசி வச்சுட்டு 6 பாலும் இவர் விளையாடுவார். அவர் 6 பாலும் அவர் விளையாடுவார். ட்ரா தானே, ரன்னர் அடிக்க வேணாம். ம். அது மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி அழகாக விளையாடி ட்ரா பண்ணிடுவாங்க அந்த மேட்சை. ம் அந்த டெஸ்ட்டை ட்ரா பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அது. என்ன கேட்டாக்க இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சேவிங் அ மேட்ச். ம் அதை பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இந்த போலிங்கை நான் விளையாடுகிறேன், இந்த போல் நான் விளையாடுறேன், ரொம்ப சகஜம். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் ஸ்பின்னர் போடுறானாக்க நான் அந்த ஆஃப் ஸ்பின்னர் நான் எடுத்துக்கிறேன், ம் ம் நீ வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போட நீ எடுத்துக்கோ, லெஃப்ட் ஹேண்டர். அந்த மாதிரி பேசி வச்சுப்பாங்க. ஓகே வேறு ரொம்ப சகஜம். ஓகே. இன்னைக்கும் ஜிடில டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் வந்து 88% மேல ரன் அடிச்ச ஒருத்தங்க இல்லை இன்னைக்கு வந்து வெரி குட் ஸ்டார்ட் பை ஜிடி. ஜிடி ம். ஆஸ் யூஷுவல் ம் ம் 93 ஃபார் நோ லாஸ் இன் 10 ஆமா, overs. ஆமா. பிரமாதமான ஸ்ட்ரைக் ரேட்டு, ம். பிரமாதமான ஸ்டார்ட் இது. அண்ட் ஐடியல் விச் கேன் கோ அப் டு 210 220. ம் ம் அதே மாதிரி இவங்க 210 வரைக்கும் போயிருக்காங்க. ம். மேபி 10 ரன் ஷார்ட்டாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். இல்ல சார், பட்லர் முடிச்சுட்டு பேசுறாரு, உங்க யார்கிட்டயோ பேசியிருந்ததா சொல்றாரு. எவ்வளவு ரன் இந்த விக்கெட்ல போதுமானதா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 190 அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இவர் முடிச்சுட்டு சொல்றாரு, நாங்க அதை விட அபோவா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஆமா. கொஞ்சம் ஹோப் இருக்கு ஆமா. எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு. இல்லை இது வின்னிங் டோட்டல். ஆ 210 வந்து வின்னிங் டோட்டல். ஆ. ஏன்னா சேஸ் பண்ணுறது 210 சேஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ம் பட் நான் என்ன சொல்றேன்னாக்க இந்த அடிக்கு ஈவன் 250 நாட் இனஃப். அகைன்ஸ்ட் அந்த ஆர்ஆரோட ஓப்பனிங். இப்போ சேஸ் பண்ணி அடிச்சாங்க இல்லையா, இப்போ 15.5 ஓவர்ஸ்ல முடிச்சிருக்காங்க 210, ரைட்? இன்னொரு 5 ஓவர்ஸ் பாக்கி இருக்கு, 4 பாயிண்ட் சம்திங் பாக்கி இருக்கு. ஈஸியா 250 அடிச்சிருப்பாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு அசுர பேட்டிங். இந்த பேட்டிங் பதிலே சொல்ல முடியாது, யாருமே பேச முடியாது, எந்த கோச்சும் வாய் திறக்க முடியாது, யாரையும் நீங்க குறை சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் இந்த பவுலரை குறை சொல்ல கிடையாது. இதை ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், நோட்டீஸ் பண்ணேன். இந்த பசங்க 2 பேரும் அதிரடி ஆட்டம் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சிராஜ் அடிச்சாங்க கனாபனான்ட்டு. அடுத்த ஓவர் வந்து இஷாந்த் சர்மா போடுறாரு, 2 ஓவர் போட்டார். 2வது ஓவர் 4வது ஓவர் போட்டார். அப்படின்னா அந்த அடி, அதாவது அவருக்கு வந்து க்ளூவே இல்லை, இஷாந்துக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேரும் சேர்ந்து 4 ஓவரில் 60 ரன் கொடுத்தாங்க. யாரு? சிராஜும் இஷாந்த் சர்மாவும். இஷாந்த் சர்மா வந்து இதை கையை இப்படி ஷோல்டர் இப்படி வச்சுட்டு எப்படின்னாரு 2 பேர் அடி. இதை பார்த்துட்டு அப்போதான் எனக்கு தோணுச்சு, இவங்க 2 பேரும் சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் ஏஜ் கூட்டினா இஷாந்தோட சின்னவங்க 2 பேரும். ரொம்ப அதாவது சடனாக எனக்கு தோணுச்சு சார். இன்னொன்று சார், இந்த மாதிரி இஷாந்த் வந்து அப்படியே ஆச்சரியப்படுற, அவர் வந்து ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பவுலர், 35+. இவங்க 35 கிடையாது, 2 பேர் கூட்டினாக்க. இன்னொன்னு சார், இஷாந்த் வந்து ஐபிஎல் டெபியூட் பண்ணும்போது சூரியவன்ஷி பிறக்கவே இல்லையா? ஆமா, அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. தெண்டுல்கர் விளையாடும் போது நிறைய பேர் பிறக்கல, அதெல்லாம் நிறைய இருக்கு. ரூதர்ஃபோர்டை இன்னைக்கு டிராப் பண்ணிட்டு கரீம் ஜன்னத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்கான் பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. சரியான கால் தானா ரூதர்ஃபோர்டை டிராப் பண்ணது? கிடையவே கிடையாது.
அது ஜன்னட் ஒரு போலிங்காக போட்டார் 30 ரன் ஒரு ஓவரில், ஒரே ஓவரில் 30 ரன். ம். இது வந்து பைத்தியாத்திரம். அந்த என்ன பியூட்டினாக்க இவருக்கு 30 ரன் அடிக்கிறாங்க, ம். ஆனால் இவங்க கிஷோரை கொண்டே வரல, சாய் கிஷோரை. இல்ல, அது நானும் இருங்க அது வந்து ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் 2 பேர் இருந்தாங்கன்னு கொண்டு வரல. அது யூஸ்வலாக அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, யூஸ்வலாக அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆ. ஏன்னாக்கா லெஃப்ட் ஹேண்டர் போட்டாக்க லெஃப்ட் ஹேண்ட் போலிங் கூட 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வர மாட்டாங்க. அக்ரீட். ஆனால் வந்து ஆஃப் ஸ்பின்னருக்கு அதே கதி தான். நான் 2 ரைட் ஹேண்டர் இருக்கும்போது ஆஃப் ஸ்பின்னர் போடவே கூடாது, ம். அதே ப்ராப்ளம் வரும். பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜனத்தெல்லாம் 30 ரன் கொடுக்கும்போது சாய் கிஷோர் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுத்துருப்பான். ம். அண்ட் எவ்வளோ லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டிருக்கான், அண்ட் ஐடியா பவுலர் ஆகும். அவனை வந்து கொண்டே வரல. அவன் 14வது ஓவர் ஆஸ் யூஷுவல் வின் பண்ணுற சமயத்தில் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரில, அது கில்லோட இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லைனாக்கா இன்னைக்கு ரஷீத் தான் கேப்டன், இன்னைக்கு ம். ரஷீத் கான் இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை நம்ம தலைவர் இருக்கார் உள்ள ஆஷிஷ் நெஹ்ரா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனா தெரியல. ஓகே. இல்ல சார், அவங்க ஏற்கனவே வந்து அந்த இம்பாக்ட் பிளேயரா இருக்கட்டும், பிளேயர் செலெக்ஷனா இருக்கட்டும், அவங்க வந்து அங்க ஒரு 2-3 பேர் ஒரு 11 பிளேயிங் 11ல ஒரு ஸ்லாட் இல்ல 2 ஸ்லாட் வச்சிருக்காங்க. அந்த 2 ஸ்லாட்டையுமே வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிளேயர்ஸை வந்து உள்ள கொண்டு வராங்க. இல்லை இஷா, இது நீ ஒன்று திங் ஞாபகம், நம்ம வந்து வெளியில வந்து ஒரு ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை பார்க்குறோம். ம். ம். இந்த போலர் மச் பெட் சுப்பீரியர் அந்த தேன் தட் போலர் அப்படின்லாம் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. சாய் கிஷோர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர் திஸ் சீசன். ம். போன சீசன் கூட இந்த சீசன் நல்லா போட்டுருக்காரு. நிறைய மேட்ச் பெட்டர் தேன் ரஷீத் கான். ம். ஓகே, ஆமா, ஆமா. அந்த மாதிரி சமயத்துல அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் இஎஸ் ட்ரிக்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து நான் சொல்றேன், இஸ் ஒன்லி போலர் ஹூ போல்ஸ் கேரம் பால் இந்த லெஃப்ட் ஹேண்ட். ம். மற்றவங்க ரைட் ஹேண்ட்ல போடுறாங்க, தீக்ஷனா போடுறாங்க, ரவிச்சந்திர அஸ்வின் போடுறாங்க. பட் இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறாரு. ம். அதெல்லாம் வந்து யூனிக் திங். கண்டிப்பா வந்து அவர் வந்து ஈ வுட் போல் பெட்டர் தேன் த ஜெனட் 2-3 பேர். ம். அவங்களாம் போகிறதுக்கு போல அவர் போட்டிருக்கலாம். ஓகே. அது வந்து இட்ஸ் எ மிஸ்டேக். ம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்டேக் யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது போன மேட்ச் கூட பண்ணாங்க. ம். கடைசி ஒரு ஓவர் கொடுத்தாங்க அவருக்கு. நான் கூட உங்களை நம்ம இன்டர்வியூல சொல்லி காமிச்சேன். ம். ஆமா, ஆமா, ஆமா. அது மாதிரி ரிப்பீட்டடா பண்றாங்க. அவருக்கு வந்து போலிங் கொடுக்குது இல்லை சரியா. ஓகே. ராஜஸ்தான்லயும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபரூக்கிக்கு பதிலா தீக்ஷனா உள்ள வந்தாரு. அப்புறம் வந்து துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா யுத்வீர் அப்படின்னு ஒரு பவுலர் உள்ள வந்தாரு. ரெண்டும் கரெக்ட். ம். கண்டிப்பா ரெண்டும் கரெக்ட். ம். தீக்ஷனா வந்து ஃபார் சுப்பீரியர் போலர் தேன் ஃபரூக்கி. ம். ம். ஓகே, 1. செகண்ட் வந்து இந்த ஆக்சுவலா இந்த புது போலர் வந்து நல்ல ரித்தம் இருக்கு. யுத்வீர். ஆ. யுத்வீர் வந்து நல்ல ரித்தம் இருக்கு, பியூட்டிஃபுல் ரிதம். அண்ட் ஐ ஃபைண்ட் ஹிம் வெரி குட். ம். கண்டினியூஸா சான்ஸ் கொடுத்தாக்க he will improve. ம். ம். இன்னைக்கு வந்து சுமாராக தான் போட்டார்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அடிச்ச அடியில் அது மறந்து போச்சு. ம். பட் கண்டிப்பா அவர் வந்து நல்ல ரிதம் இருக்கு அவருக்கு, கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே இல்லை, பர்ஃபெக்டா வர்றாரு. ரன் அப், ஆக்ஷன், டெலிவரி எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. அதனால அவரை வந்து இம்ப்ரூவ் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். ம். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் இஸ் ஆக்ஷன் அண்ட் ரன் அப். ஸோ கண்டிப்பா அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். அவர் யாருக்கு பதிலாக அவரை கொண்டு வந்தாங்க, அவர் துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே என்னைக்கும் அவரோட பெட்டர். ஓகே. இல்ல, இன்னொன்னு சார், இன்னைக்கு மேட்ச்லயே நம்ம பார்த்துருக்கலாம். அது டெக்னிக் அது வைஸ் நான் சொல்லல. இன்னைக்கு வந்து 13வது ஓவர் வரை ரொம்ப ரொம்ப மீடியமா மெல்ல ஆடிட்டு இருந்தாங்க ஜிடி. அதுல யுத்வீர் ஓவர்ல தான் வந்து டேக்கானே பண்ணாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பட்லர் ரொம்ப ரொம்ப வேகமா அடிச்சு. அது எப்படி பண்ணுவாங்கன்னாக்க முன்னாடியே டிசைட் பண்ணிப்பாங்க. ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹசரங்கா போடுறான், ம். தீக்ஷனா போடுறான். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ரிஸ்க் எடுக்காது, ம். இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகும், அடுத்த ஓவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் யுதின்னு ஒரு புது பவுலர் ஒருத்த போடுறான். ம். சரி, இந்த புது பையன் நர்வஸாக இருப்பான், இவன் அடிக்கலாம் அப்படின்னு அந்த ஓவர் பிகினிங்ல 2 பேரும் பேசிப்பாங்க. ம். கண்டிப்பா இது பேசுவாங்க எல்லாருமே, நானும் பேசுவேன், எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு டார்கெட் பண்ணுவாங்க அவனை. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் ரிஸ்க் எக்ஸ்ட்ரா எடுத்து அடிப்பாங்க அவனை, அவ்வளோதான். அது சம்டைம்ஸ் வந்து அந்த பவுலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் கிடச்சிடும். ம். ம். ஏன்னா இவங்க ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஃபெயில் ஆகிடும். ஆனால் சில டைம் வந்து மாட்டிப்பாங்க பவுலர். ம். ஸோ இது டார்கெட் பண்ணுறது தான், எந்த பவுலர் வேணால் டார்கெட் பண்ணலாம். ஓகே, சில பவுலர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடுவாங்க. நம்ம கேஎல் ராகுல் அப்படிதான், ஓப்பனிங் பவுலிங் யார் போட்டாலும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, மேடம் ஒரு கொடுத்துருவார் அவர். ஏன்னா அவர் மைண்டில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு. அது வந்து இல்லை, நம்ம வந்து கேர்ஃபுல்லாக விளாடணும், ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்லோவாக விளையாடுவார். ஸோ அதனால தான் அவர் கெட்ட பேரே வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டன் கொடுக்குற பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து சகஜமாக நடக்கும், இந்த டார்கெட்டிங் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த பிளானிங். ஓகே. கில்லோட இன்னிங்ஸ். எஸ், கில்லு வந்து ரொம்ப நல்லா ஆடுறாரு. இந்த ஷார்ட் ஆர்ம் புல் ஒன்று அடிக்கிறாரு,
அது வந்து இன் மை ஒப்பீனியன் வெரி ரிஸ்கி ஷாட். ஏன்னா த பால் இஸ் நாட் ஷார்ட் எனஃப். அவ்வளோ ஷார்ட்டாக பிச்சாச்சுனாக்க தென் இட் இஸ் ஈஸி ஃபார் த பேட்ஸ்மேன். இவர் வந்து குட் லெங்க்லேயே என்ன பண்ணுறாரு, இப்படி ஷார்ட்டாக பேக் லிஃப்ட்டை கம்மி பண்ணிட்டு இப்படி அடிக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஷாட் இன் மை ஒப்பீனியன். அதை மட்டும் அவர் கர்டைல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ மாட்டுது அவருக்கு, ரைட், அக்ரீட், மாட்டுது அண்ட் நோ மேன்ஸ் லேண்டில் போய் உயருது அதெல்லாம். பட் அதை வச்சு டார்கெட் பண்ண முடியும். சரி, இந்த ஷார்ட் ஆம் புல் அடிக்கிற அவங்க ஒரு ஆள் போட்டு ரிப்பீட்டடாக போடுது, அவர் இந்த ஷார்ட் அடிப்பார், அது அவுட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் பண்ணுவாங்க. இன் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பண்ணுவாங்க அது மாதிரி. ஸோ அந்த ஒரு ஷாட் மட்டும் அவர் அவாய்ட் பண்ணால் பெட்டர்னு தோணுது எனக்கு. பட் அதனால தான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. அந்த ஷார்ட் ஆம் புல், அந்த அதாவது எதிர்பார்க்காத பாலை வந்து அப்படி மடக்கி அடிக்கிறார் மிட் விக்கெட்ல. பட் தட் இஸ் ஹை ரிஸ்க் ஷாட். ஜிடியோட பவுலிங் பேசலாம். அவங்க வந்து 6 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து பவர் பிளேல அதிகமா ரன் அடிக்கிற ஓவர் 6வது ஓவர். அந்த 6வது ஓவரை போட்டு பிரசித் கிருஷ்ணா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லோவஸ்டா எக்கானமி வச்சிருக்காரு. நீங்க அவரையே முன்னாடி கொண்டு வர மாட்டீங்க, யாரு போட்டாலும் அடிக்கிறாங்க, பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் சிராஜ் கொடுக்குறாங்க, செகண்ட் ஓவர் வந்து இஷாந்த் சர்மா கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறாங்க. தென் செகண்ட் ஓவர் சிராஜ் கொடுக்குறாங்க, தேர்ட் ஓவர், ஃபோர்த் ஓவர் இஷாந்த் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அவங்க, ரைட்டா? அண்ட் அது வந்து சோஃபார் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஜிடிக்கு அந்த பிளான். ஏதோ ஒரு விக்கெட் விழுது, சம்திங் லைக் தட், இட்ஸ் ஸ்டார்ட் இஸ் குட். அப்புறம் 5th or 6th ஓவர் தான், ஒரு ஓவர் தான் போடுறாரு பிரசித் கிருஷ்ணா. 6வது ஓவர் மட்டும் போடுறாரு. ஆமா, அது வரைக்கும் ஸ்பின்னர் போடாமல் இருக்காங்க. இதுவே பெரிய இது. ஸ்பின்னரை கொண்டு வந்து அவன் அடி வாங்குத பவர் பிளேல, ஸ்பின்னர் கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மும்பைலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்பின்னர் கொண்டு வரது நிறுத்திட்டாங்க. பவர் பிளேல நோ மோர் ஸ்பின்னர். அவங்க ரொம்ப நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. நம்ம சூப்பர் கேப்டன் ஒருத்தர் தான் அந்த பவர் பிளேல 3 ஓவர் கொடுத்தாரு ஸ்பின்னுக்கு, உங்க ஃபேவரட் பந்த். அதனால மற்றவங்க யாரும் வந்து சூப்பர் பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ எல்லாம் கண்டுக்கினாங்க அண்ட் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க ஸ்பின்னர்ஸ் கொண்டு வராம. ஸோ ஜிடியும் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரல. இன்னைக்கு 5th ஓவர் வாஷிங்டன் வந்தாரு. ஆமா, அது வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் பவர் பிளே பவுலிங்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, பட் நான் ஒத்துக்க மாட்டேன் அது. அதெல்லாம் அந்த காலம் ஒரு 10 வருஷம் முன்னாடின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்போ வந்து நடக்காது, இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அது நடக்காது. ஆனால் ஸ்டில் தே கிவ் பவர் பிளே பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட்னு பேர் இருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்லாம் போடக்கூடிய ஆள் அவர். அந்த பேசிஸ்ல கொண்டு வந்தாங்க அவரை. பட் இருந்தாலும் வந்து ஹி காட் ஹிட் டெரிபிளி. 21 ரன் உதவ போச்சு அந்த ஓவரில். அதனால இஃப் ஐம் ரைட் 21 ரன்ஸ் போச்சு. 21 ரன். அதனால வந்து அது ஒர்க். நான் தான் சொல்றேனே, பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் இந்த காலத்தில் நடக்காது, கொண்டு வரக்கூடாது. அவங்க கொண்டு வந்தது காரணம் வாஷிங்டன் சுந்தர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர், அதனால கொண்டு வந்தாங்க. பட் தட் இஸ் நோ குட். ஓகே, இல்ல பாஸ் பால் தான் போடணும். ஓகே, இல்ல பிரசித் கிருஷ்ணா முன்னாடி கொண்டு வரலாமா? பிரசித் கிருஷ்ணா தான் வந்துட்டார் 5வது ஓவர். நீங்க அதுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். அந்த 6ல வந்து பிரிச்சுக்கலாம், 2-2 பிரிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு நேரம் அடி நடிச்சாங்க. சரி, 6வது ஓவர் போட்டு 6 ரன் தான் கொடுத்தாங்க. அது வந்து கண்டிப்பா கொண்டு வரலாம். பட் 6வது ஓவர் இன்னும் பயங்கரமா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு 6வது ஓவர் வச்சிருக்கலாம் அவரை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், ஸ்பின்னர்ஸ் கொண்டு வராம வந்தா நல்லது. ஓகே, ஓவராலா இன்னைக்கு ஜிடி பவுலிங் எப்படி இருந்தது? ஜிடி பவுலிங் வந்து நோ ஆன்சர் ஃபார் திஸ் ஆன்ஸ்லாட். பூகம்பம், பேரழிவு ஜிடிக்கு. ஓகே, இது வந்து அவங்களே வந்து சாதாரணமாக தான் எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னிங்ஸ் சொல்லனாக்கா யாருமே வின் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி சொல்லலாம், 100ல ஒரு இன்னிங்ஸ் இது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜிடி மாட்டிக்கினாங்க. ஸோ அதனால வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஆர்ஆருக்கு வந்து இட்ஸ் அ பூஸ்டிங். பட் சாம்சன் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் இன்ஜுரி தான் சொன்னேன். அது என்ன இன்ஜுரி, எவ்வளோ நாள் இன்ஜுரி, என்ன இன்ஜுரி ஒன்றுமே தெரியல அது. ஓகே, ஸோ அது ஒரு அவங்க மிஸ்ஸிங். ஏன்னா இன்னைக்கு ஒரு பேட்ஸ்மேன் கம்மியாக ஆடிருக்காங்க அவங்க. நல்ல வேளை அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஹெட்மேயருக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் இல்லைங்க. அந்த மாதிரி தப்பு இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் போகணும் அவங்களுக்கு. மோர் பவுலர்ஸ் இன்னைக்கு விளாண்டாங்க. ஸோ ஒரிஜினலாக அவங்க துஷார் தேஷ்பாண்டே இருந்தார் டீமில் போன மேட்ச்சில். எனிவே வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஒரு பவுலர் ஷாட் அவங்க, ஐம் சாரி, ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டு. அப்படியே முதல்ல எடுத்துக்கோ. ராஜஸ்தான் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷாட். பட் இருந்தாலும் வந்து பிகாஸ் ஆஃப் த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இவங்க வந்து அனாவசியமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்டரி வித் எ குட் ரன் ரேட்.
ஆனால் அந்த நெட் ரன் ரேட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம்.